அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு டவுன் சைட் லெவல்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆக முடியாமல் அதுலேருந்தே ஒரு ஃபால் அண்ட் நம்ம அகெயின் சஸ்டெயின் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 25,908 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே நமக்கு ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நியர் டு நம்பர்லேருந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுலேருந்தே ஒரு ஃபால். இது T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல வராங்க அப்படின்னா அதுதான் T=N செட்டப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் இருந்தே மார்க்கெட் ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்ப நேரமாக இந்த இடங்களில் ட்ரேட் ஆகிட்டு அகெயின் தேர்ட் டைமிங் கேண்டிலும் ஹை கட் ஆகி எக்ஸாக்டாக மல்டிபிள் கேண்டில்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன இடம் அப்படிங்கிறது 25,908 அண்ட் இன் பிட்வீன் இந்த நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படின்னே சொல்லலாம், ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் நியர் டு 1 நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ 2 டைம்ஸ் அண்ட் 3 டைம்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸான 58,279க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் அண்ட் மறுபடியும் ஒரு ரிவர்சல் கொடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த லெவல்லையே 58,279லேயே ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. டைமிங் கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் ஹை அண்டில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எது ஹையராக இருக்கோ அது ஹையாகும், எது லோவாக இருக்கோ அது லோவாகும் நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம். அதன்படி எக்ஸாக்டாக இந்த இடங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் தேர்டு சான்ஸ் அப்படிங்கிற இந்த இடங்கள் நம்ம மார்க்கெட் ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். தேர்ட் டைமிங் கேண்டிலுமே எக்ஸாக்டான ஒரு ஹை, இதுவும் T=N செட்டப்லேருந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நேற்றுடைய மார்க்கெட்லேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நியூ ட்ரேடர்ஸ் இந்த வீக் முழுவதுமே அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லை, எவ்ரி மந்த் இந்த மந்த் க்ளோசிங் ஆஃப் த வீக் அப்படிங்கிறது ரொம்பவே க்ரூஷியலான ஒரு வீக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதில் எக்ஸ்பெரியும் சேர்ந்து வீக்லி எக்ஸ்பெரி மந்த்லி எக்ஸ்பெரி இதெல்லாமே சேர்ந்து வர்றது, ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் நமக்கு வர்றது, மல்டிபிள் டைம் சைக்கிள் வர்றது, இல்லை நமக்கு இது மாதிரி ஃபெட் நியூஸ் வருது, இதெல்லாமே இந்த மந்த் க்ளோஸில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேயே நியூ ட்ரேடர்ஸ் ஸ்டே அவையாக இருப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் ரொம்ப ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மாதிரியே மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு அகெயின் ஒரு அப் அண்ட் டவுனாக மார்க்கெட் இருந்தாங்களே தவிர்த்து ஒரு ஸ்மூத்தான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே மல்டிபிள் டைம் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு சப்போர்ட்டுமே நம்மளுடைய நம்பர்ஸில் எடுத்திருந்தாங்க. மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயினில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னு என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் எந்த டைம் ஃப்ரேமில் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு மொமெண்டம் வரதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அது நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே, அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.
அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்து டெய்லியில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களும் நீங்கள் விடையில் லேண்ட் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்தியுடைய கேண்டில், அதாவது 29th கேண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. ஈவன் தோ இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 25,800 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு லெவல். இந்த நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 25,800க்கு கீழே மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸில் சஸ்டெயின் ஆகுறாங்க. இல்லை நாளையுடைய க்ளோஸ் வந்து இந்த 25,800க்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராக ஃபால். அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹைலேருந்து போகிறாங்க அப்படின்னா நமக்கு அகெயின் ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஃபார் லாங் சைட். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தராக இந்த நம்பர்ஸ்க்கு கீழே போகும்பொழுது நம்ம ஷார்ட் அப்படிங்கிறது நம்ம இனிஷியேட் பண்ணலாம். நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னாலும் நேத்தியுடைய கேண்டலுக்கு கீழே க்ளோஸாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது. நம்ம அகெயின் வந்து ஷார்ட் லாங் ஆர் பொசிஷனலாக நம்ம லாங் போகிறதுக்கும் சரி, இன்ட்ராடேயில் வந்து நம்ம அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வாங்குறதும் அப்படிங்கிறது இந்த லோ கட் ஆகிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. பேஸ்ட் ஆன் த டூல் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது டே சார்ட். டே சார்ட்டில் நமக்கு எந்த ஒரு செல் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. 1 hour சார்ட் படி பார்க்கும் பொழுதும் நமக்கு தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் ஷார்ட். அண்ட் 15 மினிட்ஸ் படி பார்க்கும் பொழுது எக்ஸாக்டான ஒரு புல் பேக் ஏரியா இப்போ மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புல் பேக் ஏரியா ஃபார் லாங். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு மேபி நாளைக்கு ஒரு செல் கேண்டில் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி போட்டுட்டு அந்த செல் கேண்டிலுடைய லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா, இதான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா, இந்த செல் கேண்டிலுடைய லோ கட் ஆனால் லாங் பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் வந்து ஒரு புல் பேக்கில் நம்ம வந்து ஷார்ட் போகலாமே தவிர்த்து as of now ஷார்ட் போகிறது அப்படிங்கிறது ஸ்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நமக்கு இல்லை. பேஸ்ட் ஆன் த டூல் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இருந்தே மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும். இல்லை அந்த 25,800 லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ்க்கு கீழே மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் டுமாரோ டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. as of now நம்ம இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புல் பேக் ஏரியா ஃபார் லாங் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. அண்ட் நாளைக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம வந்து லாங் இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கம்மி பண்ணிவிட்டு அகெயின் புல் பேக்கில் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாமே தவிர்த்து இப்போ நம்ம அதிகப்படியான குவான்டிட்டிஸ் லாங்லேயோ ஷார்ட்லேயோ வாங்குறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து மந்த்லி க்ளோஸ், அதாவது க்ளோசிங் ஆஃப் த மந்த், இந்த அக்டோபர் மந்த்துக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நாளைக்கு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இது மாதிரி க்ளோசிங் டேட் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். லாஸ்ட் வீக்லேயே சொன்னபடி நியூ ட்ரேடர்ஸ் டே அவையாக இருப்பது நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம அந்த US30 ஒரு மொமெண்டம் கொடுக்கும், அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டில் அது பெண்டிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளோசிங் ஆஃப் த மந்த் அப்படிங்கிறதும் நமக்கு வரும் பொழுது கண்டிப்பாக வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே வந்து நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே வந்து இந்த டே கேண்டில் வந்து இந்த 29th கீழே க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. பட் ஈவன் தோ நமக்கு நாளையுடைய கேண்டிலுமே நமக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த 16th மேலே ஸ்டில் வந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்கள் டச் ஆகிட்டு மறுபடியும் போனாலுமே நமக்கு லாங் போகிறதுக்கான புல் பேக் அப்படின்னே சொல்லாமே தவிர்த்து அகெயின் ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய 31st அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 31st அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 31st அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 31st அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல்ஸ், இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 31st அக்டோபர் எம்எஸ் ஐடி டெலிகாம் கன்சூமர் டூரபிள்ஸ் கமாடிட்டிஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 31st அக்டோபர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸாக வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.